அதுவே நடக்கும்னு சொல்றது இதுதானா? என் மனசுல சூர்யா சார் ஆழமா அசைக்க முடியாத இடத்துல இருக்காரு. அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. இப்ப நான் என்ன பண்றது? சாருக்கு போன் பண்ணி அன்னைக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு கேளானு. போன் பண்ணு நான் சொல்றேன்ல. போன் பண்ணு. ஹலோ. ஹலோ சார். ஓ, நிஜமாதான் கால் பண்ணியா? நான் கூட பை மிஸ்டேக் உன் கைப்பட்டு கால் வந்துருச்சுன்னு நினைச்சேன். சொல்லணும். நேத்து சொல்ல விட்டது ஏதாவது பாக்கி இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லணும். என்ன கேள்வி? நேத்து நீங்க என்கிட்ட என்ன பேசணும்னு வந்தீங்க? அதான் உனக்கு எல்லாமே தெரியுமே. ஆனோ நான் என்ன சொல்ல வந்தேன்னு தான் நீயே சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப எதுக்கு இந்த கேள்வி? சார் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க. என்ன பேசணும்னு வந்தீங்க? நான் சொன்னதும் உங்க மனசுல இருக்கிறது ஒண்ணுதானா? இல்ல நீங்க வேற ஏதாவது சொல்ல வந்து நான் தான் அவசரப்பட்டுட்டேனா? ரொம்பவே அவசரப்பட்டுட்டேன். நீ நினைச்சத நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது வேற. அதுக்காக தான் மல்லிகை பூவெல்லாம். என்ன போன் பேசிட்டு இருக்கியா? ஆமாப்பா. ஏன் இங்க பேசிட்டு இருக்கிற? டைம் ஆச்சு, வீட்டுக்கு வா.
என்ன ரம்யா, நீ இன்னும் தூங்கலையா? தோ தூங்க வேண்டியதா அங்கிள். சரி நீ வா. யாரு போன்ல? ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டு தானே, வீட்டுக்குள்ள வந்து பேசுவா. போடி போ. ரெண்டு நாள் கழிச்சு தான் உனக்கு தெரிஞ்சதா நான் சொல்ல வந்ததே வேறன்னு? டியூப்லைட் சரியான தத்தி ஒண்ணு நீ. ஆக்சுவலி அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு கோயிலுக்கே போயிருக்க மாட்டேன், அனுவையும் பார்த்திருக்க மாட்டேன். சூர்யா, சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்லப்பா, குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் கூட உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு கூடவே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சம்மா. அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. தேங்க்ஸா? எதுக்குப்பா? இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல, அதுக்குதான். என்னப்பா நல்ல மூட்ல இருக்க போல இருக்கு. கோயிலுக்கே வரமாட்டேன்னு சொல்ற ஆளு நீ இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? கடவுள் இருக்காருன்னு இப்போவாவது ஒத்துக்கிறியா சூர்யா? கடவுள் இருக்கானோ இருக்காளோ இல்ல இருக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு மட்டும் நான் நம்புறேம்மா. என்ன சூர்யா, ஞானோதயம் ரொம்ப பலம். அனு, உன்கிட்ட பேசணும்னு நினைச்ச லிஸ்ட் கூடிக்கிட்டே போகுது. ஆனா எப்ப எப்படி பேசுறதுனே தெரியல. உங்க மனசுல என்ன இருக்குன்னு மறைக்காம சொல்லுங்க சார்னு நீ இதுவரை 1000 தடவைக்கு மேல கேட்டிருப்ப. ஆசை ஆசையா நானே உன்கிட்ட சொல்ல வந்தப்போ என் மனசுல இதுதான் இருக்குன்னு நீயே என்னென்னவோ சொல்லிட்ட. இதத்தான் விதின்னு சொல்றதா? ஆனா அனு, நீ அன்னைக்கு பேசினது எதுவுமே உனக்கு சூட் ஆகல. மனசை விட்டு சிரிச்சு இன்னசென்ட்டா பேசுறதா உன்னோட ஸ்டைல். ஆனா அன்னைக்கு நீ பேசினது எல்லாமே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பேசினதானோ, அது இல்ல உன் ஸ்டைல். போதானோ இந்த விளையாட்டை, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். இன்டர்வியூல ஏன் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து ரிசைன் பண்ணீங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? ரிலீவிங் ஆர்டர் கூட இன்னும் வாங்கல. அப்பா சொல்ற மாதிரி உண்மையை சொல்றதுதான் நல்லது. ஏன் தேவையில்லாம போய் சொல்லணும்? எப்படி கரெக்டா சார் கோவிலுக்கு வந்தாரு? பெங்களூருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்போ நானும் இப்படிதான் கோயிலுக்கு போனேன். ஒரு தடவை நடந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ரெண்டாவது தடவையும் அப்படியே நடந்தா என்ன அர்த்தம்? இதத்தான் விதின்னு சொல்றதா? எல்லாமே இப்படிதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கா.
உள்ள வரலாமா அனு? சார் நீங்களா? உள்ள வரலாமான்னு கேட்டேன். சாரி சார், உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க சார். வீட்ல யாருமே இல்லையா? அப்பாக்கு வேலை ஜாஸ்தி, காலையிலே கடைக்கு போயிட்டாங்க. அம்மா காய்கறி வாங்க போயிருக்காங்க. உட்காருங்க சார். எங்கேயோ கிளம்பிட்ட போல இருக்கு. வாங்கிக்கோ. வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க சார்? இங்க அது அப்பா இந்த காய்கறி கடையில என்ன கூட்டம். நீ எப்ப சுப்பு வந்த? சார் நீங்க என்ன சார் சார் நிக்கிறீங்களே, உட்காருங்க. பொண்ணை தனியா விட்டுட்டு இப்படிதான் வெளியே போவியா? என்ன சுப்பு புதுசா கேள்வி கேக்குற? நம்ம காலனில என்ன பயம்? எப்பயும் அனு தனியா தானே இருப்பா. எப்பவுமே இருப்பானா? இப்பவும் அப்படிதான் இருக்கணுமா? போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு ப்ராஃபிட் கூடுதலா வந்திருக்கு. அதுக்கு காரணம் அனு. அதனால தேவநந்தினி யூனிட்டை தனி யூனிட்டா பிரிச்சு அதுக்கு சீஃபா அனுவை அப்பாயிண்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் முன்னாடியே நான் டிசைட் பண்ணிருக்கேன். சரியான டைம்ல இதை சொல்லணும்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னவோ நடந்து போச்சு. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா இதான் சரியான டைம்னு தோணுது. தேவநந்தினி ஹெட்டா அனு ஆபீஸ்க்குள்ள வந்தா அவ மேல இப்ப வந்திருக்கிற கெட்ட பேர் உடனே போயிடும். எல்லாருக்குமே சட்டன் தெரிஞ்சிடும். அனு மேல தப்பு இல்லைங்கிறதால தான் இந்த ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. எங்க கம்பெனி சைட்ல இருந்து அப்பாலஜி லெட்டர் ஒன்று தரதை விட இது சரியான சொல்யூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். மோரோவர் போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே அனுதான் தேவநந்தினி சீஃபா இருக்கணும்னு ஒரே முடிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா அனு தேவநந்தினி சேலை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி தந்த எக்ஸலன்ஸ் இன்புட்ஸ். அதனால கம்பெனிக்கு கிடைச்ச ரிட்டர்ன்ஸ் ஏதோ கம்பெனி தப்பு பண்ணிட்டு கண் துடைப்புக்காக இதை செய்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதுவும் ஒரு ரீசன், அவ்வளோதான். ஆனால் முக்கியமான ரீசன் அனுவோட திறமையும் ஹார்ட் ஒர்க்கும் தான். அதை விட முக்கியமா அவ எடுக்கிற இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டிங் டிசிஷன்ஸ். அதனால கம்பெனிக்கு கொண்டு வர லாபம். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஓகேனா இனிமே அனு தேவநந்தினி யூனிட்டுக்கு சீஃபா எங்க ஆபீஸ்க்கு திரும்பவும் வேலைக்கு வரலாம். அவசரம் இல்ல, யோசிச்சு முடிவெடுங்க. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதான் ஃபைனல். சார் அப்ப அனு தேவநந்தினி சேலைக்கு ஹெட் மாஸ்டரா சார்? ஹெட் மாஸ்டர் இல்ல, சீஃப், தலைமை பொறுப்பு. அதான் சார், அதேதான். என்னால நம்பவே முடியல சார்.
தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இத்தனை நாள் தேவநந்தினி சேலைகளை அவங்க அப்பா தான் வித்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ அந்த சேலை கம்பெனிக்கே அனு தலைமை பொறுப்புக்கு வரானா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார். இத போய் வேணான்னு சொன்னா எங்கள மாதிரி ஒரு பைத்தியக்காரங்க வேற யாருமே இருக்க முடியாது சார். காலனில நாங்கப்பட்ட அவமானத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு. இப்போ நான் வெளிய போய் சத்தம் போட்டு சொல்வேன் சார், பாருங்கடி பாருங்க, என் பொண்ணு கம்பெனி சேலையை தான் நீங்க எல்லாம் கட்ட போறீங்கன்னு. அப்போ அந்த ரகுபதி மூஞ்சி போற போக்கு இருக்கே, அத நான் பாக்கணும் சார். ஐயோ சார், நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா, நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான்ப்பா ஏன் முடிவும். ஒத்துக்க சுப்பு. அம்மா, அப்பாவை கட்டாயப்படுத்தாத. அவரே யோசிச்சு முடிவெடுக்கட்டும். அவர் வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அப்பா, யோசிச்சு முடிவெடுங்க. கரெக்டா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்யுங்க சார். மனசு சொல்றதை செய்யறது தான் ரொம்ப முக்கியம். தப்போ சரியோ, மனசை ஏமாத்திட்டு நிம்மதியா வாழ முடியாது சார். சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். கம்பெனியில அப்பாலஜி லெட்டர் கொடுக்கறேன்னு சொன்னதே சாருடைய பெருந்தன்மை. அதை விட இப்போ ப்ரமோஷன் கொடுக்கறேன்னு சொல்றாரு. இதுலேருந்தே நாம பட்ட அவமானத்தை சூர்யா சார் எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கான்றது எனக்கு புரியுது. ஆனா சார், நான் அதுக்காக இப்போ சரின்னு சொல்ல. இவ்வளோ பெரிய ஆஃபர் கொடுத்தும் நீங்களே வீடு தேடி வந்து அவளுக்கு ப்ரமோஷன் நியூஸ் சொன்ன பிறகு கூட என் பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, இந்த விஷயத்துல என் அப்பா முடிவு தான் என் முடிவுன்னு. இந்த அப்பனை தலை நிமிர்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, அதுக்காக சரின்னு சொன்னேன். இந்தா, இத பாரு. என்ன ஃபைல் அது? படிச்சு பாரு சித்ரா. அண்ணா, நிஜமாவாண்ணா? இன்னும் ஆபீஸ்ல யாருக்கும் சொல்லல. நானா எடுத்த முடிவு இது. அனு வீட்டுல சொல்லிட்டேன், அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ உன் ஒப்பீனியன் தான் வேணும். அண்ணா செம்மண்ண, எப்படிதான் உங்களுக்கு இப்படி யோசிக்க தோணுச்சோ? கலக்குறீங்கண்ணே. அண்ணா, அனு டிசர்வ் இட். தேவநந்தினி சேலை சேல்ஸ் கூட்டினது அனு கொடுத்த ஐடியானால தானே. அது மட்டும் இல்லண்ணே, மீரா பண்ண தப்புக்கு அனுப்பட்ட அவமானத்துக்கு இது சரியான டிசிஷன். எக்ஸாக்ட்லி சந்திரா. உனக்கும் இந்த முடிவுல சம்மதம் இருந்ததுன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட சம்மதம் வாங்கிடலாம். அவங்களுக்கும் அனு மேல ஏற்கனவே நல்ல அபிப்பிராயம் இருக்கு. மோர் ஓவர், நாம சொன்னா அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க. சோ இப்போ உன் அக்செப்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? இன்ஃபேக்ட் அனுதான் இந்த போஸ்டுக்கு சரியான ஆளு. என்னால அவ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாலேன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சுன்னு. இனிமே எனக்கு அந்த கவலையே இல்ல. ஐம் டோட்டலி. ஹலோ, சாப்பிட்டீங்களா சார்? இப்பதான் சாப்பிட உட்காந்தேன். ஐயோ, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சார்? நோ நோ நோ, சொல்லணும். சார், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நம்ம அப்புறமா பேசலாம். உனக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலான்னு கண்டிப்பா சொல்லிருப்பா. சாப்பிடுறப்ப போன் வந்தா ஏன் சார் எடுக்கிறீங்க? இட்ஸ் ஓகே. உன்கிட்ட பேசுறத விட சாப்பிடுறதா முக்கியம். நீ சாப்பிட்டியா அனு? இனிமேதான். அம்மா கேசரி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக வெயிட்டிங். கேசரியா? இந்த நேரத்துலயா? என்ன ஸ்பெஷல்? நீங்க தான் சார் ஸ்பெஷல். நானா? ஆமா, நீங்க அனுப்புன ஆர்டர். அதுக்கு கேசரியா? ஸ்வீட்டான நியூஸ் வந்தா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம். இதான் சார் எங்க வழக்கம். அப்ப நாளைக்கு நான் கேசரி சாப்பிடணுமா? ஏன் சார்? ஸ்வீட்டான நியூஸ் நாளைக்கு தான் ஆபீஸ்க்கு வரப்போகுது, அதுக்கு சொன்னேன். சார், நீங்களா சார் இப்படி பேசுறது? ஏன் பேசக்கூடாதா?
நான் உங்களை என்னமோன்னு நினைச்சிட்டேன் சார். என்ன நினைச்சானு அத இன்னொரு நாள் சொல்றேன். இப்போ ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, சொல்லணும். நாளைக்கு ப்ரமோஷன் ஆர்டர்ல அதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆனு? நோ 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 நாளைக்கு ப்ரமோஷன் ஆர்டர்ல உங்க முன்னாடி தான் கையெழுத்து போடணும்னு எனக்கு ஆசை சார். இப்படி ஒரு ஆசையா? எஸ் சார். ப்ரமோஷன் ஆஃபர்ல ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபீல் ஃப்ரீ ஆனு. எதா இருந்தாலும் சொல்லு, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சென்டிமெண்ட் கூட இவருக்கு புரிய மாட்டேங்குது. அது இல்ல சார். அப்புறம்? இல்ல சார், அட்மின்ல வச்சு சைன் போட சொல்வாங்க. சைன் போடு. சார் ப்ளீஸ், இது என்னோட ரிக்வெஸ்ட். நான் உங்க முன்னாடி வச்சு தான் சைன் போடணும். ப்ளீஸ் சார். ஏன் அனு? அட்மின்ல வச்சு சைன் போட்டா என்ன? சார் ப்ளீஸ் சார். சரி, நீ கேட்கறதால என் முன்னாடியே சைன் பண்ணலாம். அது உன்னோட உரிமைன்னு எடுத்துக்கிறேன். இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். நாளைக்கு எத்தனை மணிக்கு சார் வரட்டும்? காலையில ஒரு 4 o'clock. சார் ஓகே ஓகே, 4:30. ஷார்ப்பா 9:30. ஷார்ப்பாமா சார்? எஸ், ஷார்ப் 9:30. சார் இன்னைக்கு 2 சர்ப்ரைஸ். ஒன்னு உங்க ப்ரமோஷன் ஆர்டர், இன்னொன்னு வளையல். ஓகே சார், நாளைக்கு ஷார்ப்பா 9:30க்கு ஆபீஸ்க்கு வருவேன். ஷூர் அனு, we will meet at office. இப்போ சாப்பிட மறந்துடாதீங்க சார். நீயும் சாப்பிடணும். குட் நைட் சார். குட் நைட். என் முன்னாடியே சைன் பண்ணலாம். இப்ப சந்தோஷமா? பங்கஜ், என் ரூமுக்கு வா. ஓகே சார். என்னாச்சு சூர்யா? மீரா. ஓ, இப்பதான் உனக்கு அவ ஞாபகமே வருதா? நேத்து அவ்வளவு சொன்னனே, நீதான் காதலியா வாங்கிக்கலையே, இப்ப திடீர்னு வந்து மீரான்னு சொன்னா? லாஸ்ட் 3 நாளா கோமால இருந்தியா சூர்யா? பங்கஜ், அனு ரொம்ப புண்ணியம் பண்ணவ. வேலை வேண்டாம்னு போனாலும் நீ போய் வா வான்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு வருவ. ஆனா மீரா இத்தனை நாள் ஆபீஸ் ஆபீஸ்னு உழைச்சு அவளுக்கு கடைசியில கிடைச்சது என்ன? வெறும் கண்ணீர். ஒரே நொடியில அவளை தூக்கி எறிஞ்சிட்டல்ல. திரும்பவும் ஆரம்பிக்காத. அவ அணுவுக்கு பண்ண கொடுமை என்னன்னு. அவ தப்பு பண்ணிட்டா, ஒத்துக்கிறேன். என்னமோ ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு, கொஞ்சம் ஓவரா போயிட்டா. அதுக்காக கம்பெனிக்கு செஞ்சதெல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? நீ பேசுறது உனக்கே நியாயமாப்படுதா பங்கஜ்? சரி போகட்டும். நீ ஏன் இப்ப மீரா எங்கன்னு ஆரம்பிக்கிற? போனவளாவே இருக்கட்டும். அதான் உன் அணு வர்றாள்ல, அவ ஆபீஸ பாத்துக்குவா. எதுக்கு எடுத்தாலும் என்ன குத்தம் சொல்லி ஓவர் சீன் போடுறத நிப்பாட்றா. எரிச்சலா இருக்கு. எரிச்சல் வரத்தான் செய்யும், ஏன் வராது? நீ சொல்றதுக்கெல்லாம் ஓகே சார்னு சொன்னா உனக்கு பிடிக்கும். இல்லனா அணுவா இருக்கணும், அப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களையெல்லாம் உனக்கு இப்ப பிடிக்குமா? ஆகாத மாமியார் கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு சும்மாவா சொன்னாங்க? நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? நான் சொன்னா நீ கேட்கவா போற? சரி, மீரா கிட்ட பேசு. ஒரு பேப்பர்ல நீ எழுதி கொடுத்துட்டா அதை அப்படியே அவகிட்ட ஒப்பிச்சிருவேன். மீரா விஷயம்னா உனக்கு கிண்டலா இருக்குல்ல? அதுவே அணு விஷயம்னா? அப்பா சாமி போதும், நிறுத்து. திரும்ப ஆரம்பிக்காத. மீராக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் தரவா? அப்படியே உனக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் தந்தேன். இன்னும் யார்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு. எஃப்எம் கிட்ட கேட்கணும்னா சொல்லு, கேக்குறேன். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம் சரியா? எதுக்கு எடுத்தாலும் அணுவோட கம்பேர் பண்ணா? இத பாரு பங்கஜ், அன்னைக்கு நடந்தது பத்தி நான் இனிமே பேசவே மாட்டேன். அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அதுக்காக மீராவை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல, ஆனா நடந்ததை மறந்துடுறேன். அதுக்காக மீராவுக்கு போன் பண்ணி நானே பேசி அவளை சமாதானப்படுத்தி ஆபீஸ்க்கு வர சொல்றதெல்லாம் நெவர். என்னால பேச முடியாது. நீ பேசு, வர சொல்லு, வரட்டும். அவ இந்த கம்பெனிக்கு விபிடா. அவளோட போஸ்ட் என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவளுக்கு தெரியாதா? டேம் இட். டேய், ஒரு தடவை பேசுடா. நோ, நீ வேணா பேசு. நான் சொன்னேனே சொல்லு. பட் ஐ வில் நாட் கால். தட்ஸ் இட்.
customer you're trying to speak to is not answering the call. போன் எடுக்க மாட்டேங்கிறா. இப்போ என்ன பண்ணலாம் பங்கஜி? நேர்ல வேணா போய் கூப்பிட்டு பாப்போமா? டேய் டேய் உட்காரு உட்காரு. அவன் நொந்து போயிருக்கா சூர்யா. உனக்கு இவ்வளவு பிடிவாதம் தேவையில்லை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஓ இஷ்டம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சூர்யா, நீ இவ்வளவு செல்ஃபிஷா நடந்துக்க கூடாது. இனிமே இந்த விஷயமா சத்தியமா நான் உன் கூட பேச மாட்டேன். என்னம்மா? சார், என் அம்மா சார். பேராப்ளஜியாங்கிற நோய் சார். பேசவோ நடக்கவோ முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சார். நல்லா இருக்கம்மா. அம்மா சார் காஃபி குடிக்க மாட்டாங்க, கிரீன் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. சரிம்மா சரிம்மா, நான் போட்டு தரேன். சார் இப்பதான் வந்தாங்க. சரி, நான் சூர்யா சார்ட்ட சொல்றேன், நீங்க அனுப்புங்க. ஓகே சார், நீங்க முதல்ல மெயில் அனுப்புங்க சார். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். பை சார். உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல சார். சார் இல்லையா? அதான் இல்லையே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். சூர்யா சார் ஷார்ப்பா 9:30க்கு வர சொன்னாங்க. சார் காலையிலே வந்துட்டாரு. இப்போ மீரா மேடம் வீட்டுக்கு போயிருக்காரு. எப்ப வருவாங்கன்னு தெரியுமா சார்? தெரியலையே. எவ்வளவு நேரம் ஆகும், எப்ப வருவாரு, எதுவும் யார்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட கூட சொல்லியா மேடம்? ஏன் மீரா மேம் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா சார்? ஐயோ சார், அதிகமா உங்ககிட்ட சொல்லல. நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு மீரா மேம் உழைச்சிருக்காங்க. உங்களையே சூர்யா சார் வர சொல்லிருக்காருன்னா மீரா மேடத்தையும் அவரே போய் கூட்டிட்டு வர வேண்டியது அவரோட கடமை இல்லையா? மீரா மேடம் ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த சூர்யா சாரால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அனு மேடம்? ஆமா சார். பட் ஏன் சார் மீரா மேம் ஆபீஸ்க்கு வரல? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அனு மேடம். எல்லா பிரச்சனைகளையும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கல்ல. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ அதே அளவு அவங்க மனசும் கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் எதுக்குன்னு அதெல்லாம் எனக்கு தெரியல மேடம். அவங்க லிமிட் தெரிஞ்சு வேலை பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது சார். இல்ல, நான் பொதுவா சொன்னேன் சார். நீங்க சொல்றத பார்த்தா மீரா மேம் வேலைக்கு வராததுக்கு நான் தான் காரணமா? நான் எங்க அப்படி சொன்னேன் அனு மேடம்? நான் தான் சொன்னேனே, பொதுவா சொன்னேன்னு. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. வெல்கம் பேக் அனு மேடம். சார், நல் வரவுன்னு சொன்னேன். எப்படியும் சூர்யா சார் வந்துருவாரு. அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் வர வரைக்கும் நீங்க இப்படியே நின்னுட்டு இருக்க போறீங்களா அனு மேடம்? அண்ணா உட்காருங்க பங்கஜ். வாங்க சார். ஹலோ. ஹாய் சார். அண்ணா எங்க? மீரா மேடம் வீட்டுக்கு போயிருக்காரு. வாய்? ஓகே, அண்ணன் எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். எதுவும் யோசிக்காம அண்ணன் செய்ய மாட்டாரு. ஏன் நிக்கிற? உட்காரணும். பரவாயில்ல சார். அனு, நீ இன்னைக்கு தான் ரீஜாயின் பண்ற. வெல்கம் பேக் டு பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஹலோ. எஸ் மான்சி. சந்திரா, உன் கூட கொஞ்சம் பேசணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வா சந்திரா. மான்சி, ஐ அம் மிடில் ஆஃப் சம்திங். ஈவினிங் வீட்டுக்கு வந்து பேசலாமே. வாட் சந்திரா? ஹலோ 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 மான்சி. நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், அதுக்கு மரியாதை கிடையாதா சந்திரா? மான்சி. சரி விடு சந்திரா,
நீ ஆபீஸ் வேலையை பாரு, நான் போட வைக்கிறேன். ஏய் வாஞ்சி ஹலோ சரி ஓகே நானே வரேன். ஓகே பை. ஓகே பை. அனு, நீ பேப்பர்ஸ் உடனே சைன் பண்ணி பங்கஜ்கிட்ட கொடுத்துரு. பங்கஜ், யூ ஜஸ்ட் ஃபாலோ அப். ஐ நீட் டு லீவ் இமிடியட்லி. ஓகே சார், பை. அனு மேடம், சூரிய சார் எப்போ வருவார்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க வெயிட் பண்றதுன்னா பண்ணுங்க. காஃபி டீ ஏதாவது அனுப்புவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார். ஓகே. அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்களோ மீராவோ யாரும் இல்லாதவங்க கிடையாதுமா. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். நான் இருக்கேன் உங்களுக்கு. எப்பவும் உங்க கூடவே இருப்பேம்மா. இப்ப என்ன சொல்றாங்க மீரா? மா, சார சும்மா தொந்தரவு பண்ணாத. வெயிட் மீரா, நீங்க சொல்லுங்கம்மா. மீரா, என்ன சொல்றாங்க? மதர்ஸ் சார், அவங்க இப்படிதான் சார். ஒரு சில சமயம் ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிடுவாங்க. அதுவும் உங்களை பார்த்ததுல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க மீரா? அது சார், என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை அட்வைஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார், ஆபீஸ்னு இருந்துட்டா எனக்கு பின்னாடி அவளை கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க சார். அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மீரா கிட்ட பேசுறேன். என்னம்மா? சார், என் அம்மா சார். பாராப்ளஜியாங்கிற நோய் சார். பேசவோ நடக்கவோ முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சார். நல்லா இருக்கம்மா. அம்மா, சார் காஃபி குடிக்க மாட்டாங்க. கிரீன் டீ மட்டும்தான் குடிப்பாங்க. சரிம்மா, நான் போட்டு தரேன். சார் இப்பதான் வந்தாங்க. சரி, நான் சூர்யா சார்ட்ட சொல்றேன். நீங்க அனுப்புங்க. ஓகே சார், நீங்க முதல்ல மெயில் அனுப்புங்க சார். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். பை சார். உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல சார். சார் இல்லையா? அதான் இல்லையே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் சார். சூர்யா சார் ஷார்ப்பா 9:30க்கு வர சொன்னாங்க. சார் காலையிலே வந்துட்டாரு. இப்போ மீரா மேடம் வீட்டுக்கு போயிருக்காரு. எப்ப வருவாங்கன்னு தெரியுமா சார்? தெரியலையே. எவ்வளவு நேரம் ஆகும், எப்ப வருவாரு, எதுவும் யார்கிட்டயும் சொல்லல. உங்ககிட்ட கூட சொல்லியா மேடம்? ஏன் மீரா மேம் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா சார்? ஐயோ சார், அதிகமா உங்ககிட்ட சொல்லல. நீங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்களோ அதை விட 100 மடங்கு மீரா மேம் உழைச்சிருக்காங்க. உங்களையே சூர்யா சார் வர சொல்லிருக்காருன்னா மீரா மேடத்தையும் அவரே போய் கூட்டிட்டு வர வேண்டியது அவரோட கடமை இல்லையா? மீரா மேடம் ரொம்ப கவலையில இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்த சூர்யா சாரால மட்டும்தான் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அனு மேடம்? ஆமா சார். பட் ஏன் சார் மீரா மேம் ஆபீஸ்க்கு வரல? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அனு மேடம். எல்லா பிரச்சனைகளையும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கல்ல. உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ அதே அளவு அவங்க மனசும் கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும்.
ஏன் எதுக்குன்னு அதெல்லாம் எனக்கு தெரியல மேடம். அவங்க அவங்க லிமிட் தெரிஞ்சு வேலை பார்த்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. சார் இல்ல, நான் பொதுவா சொன்னேன். சார், நீங்க சொல்றத பார்த்தா மீரா மேம் வேலைக்கு வராததுக்கு நான் தான் காரணமா? நான் எங்க அப்படி சொன்னேன் அனு மேடம்? நான் தான் சொன்னேனே, பொதுவா சொன்னேன்னு. சரி விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. வெல்கம் பேக் அனு மேடம். சார், நல் வரவுன்னு சொன்னேன். எப்படியும் சூர்யா சார் வந்துருவாரு. அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்களோ மீராவோ யாரும் இல்லாதவங்க கிடையாதுமா. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். நான் இருக்கேன் உங்களுக்கு. எப்பவும் உங்க கூடவே இருப்பேம்மா. அவங்க என்ன சொல்றாங்க மீரா? அது சார், என்ன சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்களை அட்வைஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேமா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா சார், ஆபீஸ்னு இருந்துட்டா எனக்கு பின்னாடி அவளை கடவுள் தான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க சார். அம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மீரா கிட்ட பேசுறேன். என் பர்சனல் லைஃப்ல இருக்கிற கஷ்டம் என்னோட மட்டும்தான் இருக்கணும். அதை இன்னொருத்தர் மேல சுமக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல சார். பர்சனல் லைஃபையும் ஆபீஸையும் போட்டு குழப்பிக்கிறது ப்ரொஃபஷனலிசம் கிடையாது சார். அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனலா நாளையில இருந்து நீ எப்பவும் போல ஆபீஸ்க்கு வா. அது மட்டும் இல்ல, இனிமே என்னைக்கும் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸை விட்டு போகணும்னு நினைக்கவே நினைக்காத. Am I clear? ஷியோர் சார். இத்தனை நாள் நீ ஆபீஸ்க்கு வரும்போது அம்மாவை யார் பாத்துக்கிட்டாங்க? ஒரு ஹோம் நர்ஸ் இருந்தாங்க சார். நான் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பாவம் அம்மா, நான் எப்படா வருவேன்னு காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பாவம் சார். என்னால எல்லாருக்கும் கஷ்டம், நான் பூமிக்கு பாரம், அது இதுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க. சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போ கடவுளேன்னு போன அழுவாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். இதுல அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகலங்கிற பெரிய கவலை வேற. யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு போ, என் பாடு எப்படியோ போகட்டும்னு சொல்லுவாங்க. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் சார். இப்ப அந்த ஹோம் நர்ஸும் வரதில்ல. புது ஹோம் நர்ஸ பாக்கணும். அவங்க செட் ஆகணும், அம்மாவுக்கும் பிடிக்கணும். இதையெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே மீரா. நம்ம ஆபீஸ் ஒரு குடும்ப மாதிரின்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்ப கூட என்கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு உனக்கு தோணலையா? ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங் மீரா, ஐ எம் தேர் ஃபார் யூ. ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் வாழ்க்கையில எனக்கு யாருமே இல்லைன்னு தோணிட்டே இருந்தது சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச். மீரா மேம் அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹோம் நர்ஸ் போட்டா அவங்களுக்கு வசதியா இருக்கும்ல சார். மீராவும் சொன்னா ஏற்கனவே இருந்த ஹோம் நர்ஸ் வரது இல்லையா? புது ஹோம் நர்ஸ் பாத்துட்டு இருக்காளா? எங்க சித்தியும் நர்ஸ் தான் சார். நான் வேணா எங்க சித்தி கிட்ட கேட்டு பாக்கட்டுமா? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கிடைப்பாங்களான்னு. குட் ஐடியானு, கேட்டு பாரு. சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். மேடம், என்ன மேடம் வந்த வேலையை மறந்துட்டீங்களா? ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். அனு, உனக்கு நடந்த அநியாயத்துக்காக மட்டும் இந்த ப்ரமோஷன் உனக்கு தரல. அதை விட முக்கியமான ஒரு காரணம், யூ டிசர்வ் திஸ். தேவநந்தினி சார்ஸ்க்கு நீ வேணும் அனு. வேற எதை பத்தியும் யோசிக்காம சைன் பண்ண. எஸ் அனு,
யூ ஆர் அ பாஸ் நவ். வர மண்டே யுவர் அபிஷியல் ஜாயினிங் டே. தேவநந்தினி சரஸ் டிபார்ட்மெண்ட் இனிமே உன்னோடது. எனக்கு, சந்திராவுக்கு, அம்மாவுக்கு தவிர வேற யாருக்கும் நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இன்க்ளூடிங் மீரா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் அனு. உன் சித்தி என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களாமா? எங்க சித்தியே வரேன்னு சொன்னாங்க சார். அவங்க பேர் பூரணி. வாவ், தட்ஸ் a great news. எஸ் சார், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அது உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஏஜென்சினா அடிக்கடி நர்ஸை மாத்திட்டே இருப்பாங்களேன்னு யோசனையா இருந்தது. இனிமே அந்த கவலை இல்ல. இப்பதான் நிம்மதியா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். இப்பவே இதை மீரா கிட்ட சொல்லிடுறேன். ஹலோ சார். உங்க அம்மாவை பாத்துக்க ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்க. ரொம்ப நல்ல நர்ஸ். இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. இனிமே இது ஏன் பொறுப்பு. ஐ ப்ராமிஸ் யூ மீரா, ஐ வில் டேக் கேர். ஓகே? தேங்க் யூ so much. நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட சொன்னல, ஐ வில் பி தேர் ஃபார் யூ. அப்படின்னா நானும் உங்க வீட்டுல ஒருத்தன் தானே. சோ இந்த தேங்க்யூ பிசினஸ் எல்லாம் வேணாம். காட் இட்? ஓகே, see you மீரா, டேக் கேர். ஓகே சார், நான் கிளம்புறேன். கொஞ்சம் ராணு, சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். நீங்க இன்னும் டிஃபன் சாப்பிடலையா? டைம் என்னாச்சு சார்? இன்னைக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு எழுதி வச்சிருக்கானோ, அதை மாத்த யாரால முடியும்? சார், நான் காலையிலே சாப்பிட்டு தான் வந்தேன். என் கூட சாப்பிட மாட்டியானோ? வா பங்கஜ், சாப்பிடலாம். இல்ல நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. பரவாயில்ல, வா, நிறைய இருக்கு. என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது. வா, ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சார், சாப்பிடுங்க சார். ஆக்சுவலி இவனுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடலாம் பிடிக்காது. முழு பிளேட்டா தான் சாப்பிடுவான். இன்னைக்கு என்னமோ உடனே சரின்னு சொல்லிட்டான். அனு மேடம் சொன்னாங்களேன்னு தான் நான் சரின்னு சொன்னேன். நான் வேணா எஃப்எம் கிட்ட இன்னொரு டிஃபன் கொண்டு வர சொல்லட்டுமா சார்? எல்லாம் ஒண்ணு மேடம், இதுவே போதும். டயட் ரொம்ப முக்கியம் பங்கஜ். சார். தேங்க்ஸ் எஃப்எம். ஓகே சார். எனக்கு பசியே இல்ல சார். உங்களுக்காக தான் சாப்பிடுறேன். எனக்கும் பசியே இல்லை, ஆனா நான் எனக்காக தான் சாப்பிடுறேன். அப்புறம் பங்கஜ், வேற என்ன விசேஷம்? மீராஜி. எஸ் பங்கஜ், அந்த ப்ராப்ளம் சால்வ். இனிமே மீரா நிம்மதியா வேலைக்கு வரலாம். அவங்க அம்மாவை பாத்துக்க ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்க. மீரா அம்மா இவ்வளவு மோசமான நிலையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது பங்கஜ். ஏன் மீரா அதை மறைச்சானே தெரியல. நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே பங்கஜ். அவங்களே சொல்ல விருப்பப்படலைங்கிறப்போ நான் எப்படி சார் சொல்ல முடியும்? பர்சனல் விஷயம் எதுவும் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுங்கிறது அவங்களோட பாலிசி. அதோட முன்னாடி நீங்க இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டினதே இல்ல சார். இப்ப மாறிட்டேன்னு சொல்றியா? எஸ், நான் மாறிட்டேன். நான் மாறிட்டேன் தான் பங்கஜ். நல்ல விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையே. கரெக்டானோ? 100% கரெக்ட் சார். மீரா மேம் வந்தாதான் ஆபீஸ் கம்ப்ளீட் ஆகும். இவன் என்னைக்கு ஆபீஸ்ல கால வச்சாலோ அன்னில இருந்த எல்லாமே மாறி போச்சு சார். சாப்பிடுங்க சார். ஹாய் பெஸ்டி.
பெஸ்டி பெஸ்டி. பொங்கல் வடை மாதிரி இது ஏதாவது புது ஐட்டமா சார்? பொங்கல் வடை மாதிரியா? என்ன பங்கஜ், பெஸ்டி தெரியாதா? பெஸ்டி பெஸ்டி. பெஸ்டினா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் பங்கஜ். ஓ, இந்த காலத்து பசங்க எப்படி பேசுறாங்கன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியலையே பங்கஜ். சோ சேட். சோ பெஸ்டி, தங்க விலையெல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் ஓவரா தான் சார் போயிட்டு இருக்கு. எது, தங்க விலையா இல்ல சாப்பாடா? எல்லாம் தான் சார். இதுதான் பங்கஜ் பஞ்ச். I like this பங்கஜ்.